இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே. அல்லேலூயா. இந்த மாதத்திலே வாக்குத்தத்த செய்தியாக நமது பாஸ்டர் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை தேவனிடத்திலிருந்து கேட்டு பெற்று நம்மத்தில் வந்து பகிர்ந்தளிக்க ஆயத்தமாக இருக்கிறார்கள். கரங்களை வரவேற்குமா? உற்சாகமாக நடத்துவோம். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய யாவருக்குமே நன்றி வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கொண்டதான வேத வாக்கியம் 49ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிக்கக்கூடிய வைத்திருக்கிறேன். 49ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். என்னை தொடுகிறோட அக்கிரமம் என்னை சூழ்ந்து கொள்ளும் தீங்கு நாட்களில் நான் பயப்பட வேண்டியது என்ன? என்னை தொடர்களுடைய அக்கிரமம் என்னை சூழ்ந்து கொள்ளும் தீங்கு நாட்களில் நான் பயப்பட வேண்டியது என்ன? நான் இந்த நாளிலே நான் பயப்பட வேண்டியது என்ன என்றதான ஒரு வார்த்தையோடு கூட தேவனுடைய செய்தியை உங்களுக்கு ஆயத்தமாகி வந்திருக்கிறேன். இங்கே ஒருவரை பார்த்து ஒருவர் நான் பயப்பட வேண்டியது, அதாவது அதற்கு முன்பதாக தீங்கு நாட்களில் என்ற ஒரு வாக்கியம் இருக்கிறது. அப்படினால தீங்கு நாட்களில் நான் பயப்பட வேண்டியது என்று ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லும்படியான உங்களை அன்பாய் கேட்கிறேன். தீங்கு நாட்களில் நான் பயப்பட வேண்டியது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இப்பொழுது செய்திக்கு நேராக நீங்கள் திரும்பும்படி அன்பாய் கேட்கிறேன். தீங்கு நாட்களில் நான் பயப்பட வேண்டியது என்ன? சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையில தொடர்ந்து தீங்குகள் வந்து கொண்டே இருந்தது. தான் பெற்ற குமாரனாலே தீங்கு வந்தது, அவனுடைய மாமனாலே தீங்கு வந்தது, அவருடைய ஒரு ஆகாரம் புசித்தவனாலே தீங்கு வந்தது, பல விதங்களிலே தீங்கு வந்தது. ஆனால் தாவீது ராஜாவுக்கு ஒரு திட நம்பிக்கை இருந்தது. நாம் ஏன் என்று சொன்னால் இந்த தீங்கு நாளிலே என்னை பாதுகாக்கிறதுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். ஆனப்படினால நான் பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஆனப்படினால் தான் அவர் இந்த வசனத்தை சொல்கிறார், நான் பயப்பட வேண்டியது என்ன? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, 11 மாதத்தை முடித்து வந்துவிட்டோம். 2020ஆம் ஆண்டு இதே போல ஆராதித்து ஆண்டுகளை பிரவேசித்தோம். ஆனால் நீங்களும் நானும் பயப்பட வேண்டிய அநேக காரியங்களை நம்ம சந்திக்க வேண்டிய சூழலை, உலகமே பயந்து நடுங்கின ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். அப்படிப்பட்டதான ஒரு நாட்களிலே இந்த கர்த்தருடைய சத்தம் உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. பயப்பட வேண்டியது என்ன? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது ராஜாவுக்குள்ளே ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கை நிமித்தமாக சொல்லுகிறார், எனக்குள்ளே ஒரு பெரியவர் இருக்கிறார், அவர் என்னுடைய எல்லா தீங்கையும் மாற்றுவார் என்றதான ஒரு நம்பிக்கையினாலே அவர் சொல்லுகிறார், நான் பயப்பட வேண்டியது. அவருடைய நம்பிக்கை என்ன என்று சொன்னால் சங்கீதம் 61 4ஆம் வசனத்தை வாசிக்கும்போது நான் உங்களை அன்பாய்க்கிறேன். 61ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன், உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இங்கே தாவீது ராஜா சொல்லுகிறார், தீங்கு நாட்களில் நான் பயப்பட வேண்டியது என்ன? அவருக்கு என்ன நம்பிக்கை இருக்குன்னா, தீங்கு வரும்போது நான் அவருடைய கூடாரத்திலே போய் தங்குவேன், அவருடைய செட்டைகளின் மறைவிலே வந்து நான் அடைவேன். அவருடைய கிட்ட நம்பிக்கை என்னன்னா, எனக்கு ஒரு கூடாரம் இருக்குது, எனக்கு ஒரு செட்டை இருக்குது, ஆனப்படியினால நான் அந்த கூடாரத்திற்குள்ளே போய் கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சிரித்திருப்பான். அந்த கர்த்தருடைய நாமத்துக்குள்ளே, அந்த செட்டைக்குள்ளே, அந்த கூடாரத்துக்குள்ளே நான் போய் தங்குவேன் என்று அவருக்குள்ளே இந்த நம்பிக்கையினால அவர் சொல்லுகிறார், அந்த தீங்கை பார்த்து நான் பயப்பட வேண்டியது என்ன? அந்த தீங்கை அவர் மாத்திரம் சந்திக்கல, அவர் கூட உள்ளவர்கள் சந்தித்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சூழலை தன்னிடம் மாத்திரம் சொல்லவில்லை, தன்னோடு கூட இருந்தவர்களுக்கும் சொல்லுகிறார், நான் பயப்பட வேண்டியது என்ன? ஏனென்று சொன்னால் இதற்கு ஆன்சர் 61ஆம் அதிகாரம் 4ஆம் சங்கீதம் 61:4 தான். அவருக்கு எனக்கு ஒரு கூடாரம் இருக்கிறது, எனக்கு ஒரு செட்டை இருக்கிறது. நேற்று தினத்தில் நான் இந்த செய்தியை ஆயத்தப்படுத்தும் போது நான் யோசித்தேன், இந்த கூடாரம் என்ன என்று சொல்லி. அப்பொழுதுதான் அதிலே வசனம் செட்டை என்று சொல்லி. தேவனுடைய பிள்ளைகளை 91ஆம் சங்கீதத்தை நீங்கள் வாசிக்கும் போது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். மறைவு, அந்த மறைவில் தான் நான் தங்குவேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். கூடாரத்தின் மறைவிலே நான் தங்குவேன். அந்த கூடாரம் என்ன என்று சொன்னால் என் அப்பாவின் செட்டை. அருமையான பிள்ளைகளே, இந்த கால வேளையில என் செய்தியை கேட்கிற உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் எல்லாரும் நம்ம அப்பாவின் இயேசுவின் செட்டைக்குள்ள, கூடாரத்துக்குள்ள, அந்த செட்டை என்ற கூடாரத்திற்குள்ள நீங்கள் வந்திருக்கிறபடினால் நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே,
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், பயத்தோடு கலக்கத்தோடு ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருக்கிறதான நீங்க சொல்லுங்க, நான் பயப்பட வேண்டியது என்ன? ஒருவேளை அங்கு தீங்கு செய்களுடைய கூட்டம் என்று சொல்கிறது, என்னை தொடர்ந்து வருகிற தீங்கு செய்களுடைய கூட்டம் என்று நாம் வாசிக்கிறோம். நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறேன், ஒருவேளை தீங்கு செய்கிற கூட்டம் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், தீங்கு செய்கிற அசுத்த ஆவியின் வல்லமைகள் உங்களை பயப்படுத்திக் கொண்டிருக்கலாம். தெய்வ பிள்ளையே, வேதம் சொல்கிறது, அவருடைய செட்டடிகளை வந்ததான உங்களுக்கு வலது பக்கத்தில் 1000 பேரும் இடது பக்கத்தில் 10,000 பேர் இருந்தாலும் உங்களை சேதப்படுத்த முடியவே முடியாது. ஒன்றுமே சேதப்படுத்த முடியாது தேவன். ஏனென்று சொன்னால் அந்த செட்டை இந்த கூடாரத்துக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். நான் நீங்களும் இருக்கிறான அந்த ஷெல்டர், அந்த அடைக்கலமானது, அந்த கூடாரமானது மனிதனால் பெயர்த்து போட முடியவே முடியாது. நாம் தங்கியிருக்கிற வீடுகள் பெயர்த்து போடப்படும், நாம் தங்கியிருக்கிற வீடுகளுக்குள்ளே விபத்துகள் வரும். ஆனால் நம்ம அப்பாவின் அந்த செட்டைக்குள்ள நீங்க இருக்கிற உங்களுக்கு பொல்லாப்பு நேரிடாது, பொல்லாப்பு நேரிடாது. நீங்க தீங்கை காண மாட்டீர்கள், நீங்க தீங்கை காண மாட்டீர்கள். அருமையான தெய்வ பிள்ளையே, அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்கிறார், நான் பயப்பட வேண்டியது என்ன? இப்பொழுது 27ஆம் சங்கீதத்தை வாசிக்கும்படி நான் உங்களை அன்பாய் இருக்கிறேன். 27ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 5ஆம் வசனத்தை வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். ஒருவர் மாத்திரம் வாசிங்க, ஒருவர் மாத்திரம் வாசிங்க. அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, கை வைத்துக் கொள்ளுங்கள். இதில் 3 விதமான காரியங்கள். தீங்கு நாளில் அவர் தமது கூடாரம் மறைவில் என்னை மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை தம்முடைய கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார், என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். ஹல்லேலூயா. அருமையான தெய்வ பிள்ளையே, இந்த 3 விதமான காரியத்தை சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், நான் உம்முடைய கூடாரத்தின் மறைவிலே நான் தங்கியிருப்பேன், உம்முடைய செட்டிலே வந்து நான் தங்குவேன் என்று சொல்லுகிற அந்த கூடாரத்தின் மறைவிலே கர்த்தர் வைக்கும் போது அவர் என்னெல்லாம் செய்வார்? சும்மா செட்டைகளை வைக்கிற மாட்டார் தெய்வ பிள்ளையே. நீங்க பாருங்க, பறவைகள், எந்த பறவை பாருங்கள், தங்களுடைய குஞ்சுகளை, தன்னுடைய முட்டைகளை, எதிரிகளை நம்ம காப்பாற்றுவதற்காக தன்னுடைய செட்டைகளை தான் உபயோகப்படுத்துறாங்க அந்த பறவைகள். அதுதான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக பறவைகள் தங்களுடைய ஜீவனை கொடுத்து தங்களுடைய குஞ்சுகளை பாதுகாக்கிறது தன்னுடைய செட்டையின் இடையில வைத்து. இங்கே நான் உங்களுக்கு சொல்கிறதான அந்த செட்டையில டேமேஜ் வரவே வராது. ஆண்டவருடைய செட்டையில தீக்கு எந்த தீக்காய் தீங்கப்பட்டால் அது பொசுங்கி போகாது, அந்த ஹோல் விழாது. அப்படிப்பட்ட ஒரு கூடாரத்துல நீங்க வந்திருக்கீங்க. அந்த கூடாரத்துல சும்மா கொண்டு போய் வைக்கல. நம்ம இன்னைக்கு தங்கும் இடங்களை இந்த வெள்ளப்பெருக்கு நாட்களிலே ஆங்காங்கே உண்டாக்கி இருக்கிறாங்க, அடைக்கல அறைகளை உருவாக்கி இருக்கிறாங்க. ஆனால் அங்கே அவர்களுக்கு சரியான வசதிகள் செய்து கொடுக்கப்படவில்லை. நான் சொல்கிறேன், இயேசு எனதான அப்பாவினுடைய செட்டைகளை வந்ததான உங்களை அந்த செட்டைகளை மாத்திர அவர் வைக்கல, முதலாவது அவர்களை மறைத்துக் கொள்கிறார். ஹல்லேலூயா. முதலாவது அவர்களை மறைக்கிறார், 2வது ஒளித்து வைக்கிறார், 3வது மறைத்து ஒளித்து வைத்த உங்களை உயர்த்துகிறார். தேவனே, இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ண, உன்னை மறைத்து மாத்திரம் வைக்கலாமா, உன்னை ஒளித்து மாத்திரம் வைக்கலப்பா, உன்னை நான் உயர்த்தி காட்டுறேன். ஹல்லேலூயா. ஏன் சொன்னா, நீ அங்கங்க உள்ள செட்டைக்குள்ள போகல, ஏன் செட்டைக்குள்ள வந்திருக்கிறா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த செட்டைக்குள்ள வந்தபடினால உங்களுக்கு ஒரு மறைவு உண்டு தெய்வ பிள்ளையே. ஹல்லேலூயா. அவர் மறைக்கும் போது உங்களுக்கு என்ன நடக்கும் என்று வாசிக்க நான் விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கொஞ்சம் சீக்கிரமாக வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பகலிலே வெயிலுக்கும் நிழலாகவும் பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் பரைக்கமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். என் அப்பா தருகிற கூடாரம் எதுக்கெல்லாம் உங்களுக்கு பாதுகாக்க கொடுக்குது? வெயிலுக்கு ஒடுக்கமா இருக்கும் தேவ பிள்ளையே, வெயிலுக்கு நிழலாக அந்த கூடாரம் காணப்படும், பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அது அடைக்கலமாக காணப்படும், அது மறைவிடமாக காணப்படும். எவ்வளவு ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்களா? எவ்வளவு ஸ்பெஷாலிட்டி! சாதாரணமான கூடாரம் இல்லை. அப்பா உங்களுக்கு தருகிற கூடாரம் அது காற்றடிச்சாலும் மழை வந்தாலும் வெள்ளம் வந்தாலும் உங்களை மறைக்கிற கூடாரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனபடியால் நான் தாழ்கிறார் சொல்கிறார், நான் பயப்பட வேண்டியது என்ன? நான் பயப்பட வேண்டியது என்ன? தேவ பிள்ளையே, அந்த கூடாரத்துல வந்த உங்க வாழ்க்கையில புயல் காற்று வீசுதான். காற்றுனா இந்த கடல் புயல்னால வந்த காற்றை மாத்திரம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு சத்ருவானியால உண்டாகிற எல்லா புயல் காற்றுக்கும் அவர் மழைக்கும் வெள்ளத்திற்கும்
ஏன்னு சொன்னா அந்த கூடாரத்துக்குள்ளதான் நீங்களும் நான் வந்திருக்கிறோம். முதலாவதாக அவர் உங்களை மறைத்து பாதுகாக்கிறார், இரண்டாவதாக அவர்களை ஒழித்து வைத்து பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாதாரணமாக குடும்பங்களிலே பிரச்சனைகள் வரும்போது ஒரு 4 பேர் தேடி நம்ம குடும்பத்துல யாரையாவது தேடி வந்துட்டா மனைவிமார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கணவன்மாரை உள்ள வச்சுட்டு அவர் வீட்டுல இல்ல போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க, ஒழிச்சு வச்சிருவாங்க. பிள்ளைகள் வந்து தவறு பண்ணிட்டு யாராவது பிள்ளைகளை கட்டி கேட்கறதுக்காக உபத்திரவமாக வரும்போது பெற்றோர் பிள்ளைகளை ஒழித்து வச்சுட்டு சொல்லுவாங்க, அவன் எங்கேயோ போயிட்டான், போய் 10 நாள் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ஒழிச்சு வைக்கிறாங்க தெய்வ பிள்ளையை. ஆனா எவ்வளவு நேரம் ஒழித்து வைக்க முடியும்? எவ்வளவு நேரம் ஒழித்து வைக்க முடியும்? யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே ஆண் பிள்ளைகளை எல்லாம் அழிக்கும்படி பார்வோன் ராஜா கட்டளையிடுகிறார். அங்கே மோசே என்னதான ஒரு குமாரனை பெற்ற அந்த எபிரேய ஸ்திரீ ஒரு குழந்தையை 3 மாதம் அவங்க ஒழித்து வைத்தாங்க. வசனம் சொல்லுது, பின்பு அந்த குழந்தையை ஒழித்து வைக்க முடியாமல் மனிதன் ஒழிச்சு வச்ச அவனால ஒரு குறிப்பிட்ட காலம் ஒழித்து வைக்க முடியும். ஆனா என் அப்பா இயேசு உன்னை ஒழித்து வைப்பார் என்று சொன்னால் உங்கள் மரண பரியந்தம் உங்களை ஒழித்து வைப்பார். நீ உயர்த்தப்படும் வரை உன்னை ஒழித்து வைப்பார். பெரும் காற்று உன்னை சேதப்படுத்த முடியாது, பெரும் மழை உன்னை சேதப்படுத்த முடியாது, பெரும் வெள்ளம் உன்னை சேதப்படுத்த முடியாது. அதை ஒழித்து வைத்துட்டாருன்னு வச்சுக்கங்க, அது சொல்லவே மாட்டாரு, எனக்கு முன்னோட காலம் நான் ஒழித்து வைத்தேன். ஒரு ராஜாவை திட்டத்தனமாய் கொண்டு ஒழித்து வைத்தாங்க. 3 ஆண்டு காலங்கள் ஒழித்து வைத்தாங்க, 7 ஆண்டு ஒழித்து வைத்தார்கள். திரும்பி ஒழித்து வைக்க முடியவில்லை என்று வேதம் சொல்கிறது. தெய்வத்திலே மனிதன் ஒழித்து வைக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட காலம் உங்க பிள்ளைகளை எவ்வளவு நாளைக்கு நீங்கள் ஒழித்து வைக்க முடியும்? எவ்வளவு நாட்கள் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் மறைத்து வைக்க முடியும்? ஆனால் அந்த செட்டை என்ற கூடாரத்திற்கு நீங்கள் வரும்போது நீங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை மரண பரியந்தம் கர்த்தர் ஒழித்து வைப்பார். சில வேளைகளே அவர்களை ஒழித்து வைப்பார், சில வேளைகளே நம்முடைய ஒளியும்படி கட்டளையிடுவார். எலியா தீர்க்கதரிசியினுடைய காலத்திலே நீங்கள் பார்க்கும்போது ஆகாப் ராஜாவால் அந்த எலியா தீர்க்கதரிசிக்கு பிரச்சனை வர காத்திருந்தது. அப்ப ஆண்டவர் எலியா தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றார், அப்பா நீ போய் உன்னை ஒழித்துக்கொள், நீ ஒழித்துக்கொள் சொன்னாரு. எலியா தீர்க்கதரிசி போய் ஒழித்து கொண்டார். ஆண்டவர் எலியாவுக்கு நான் கட்டளையிட்டேன் ஒழித்துட்டான்னு சொல்லி அடுத்து கேர் எடுக்காம இல்ல, அடுத்து என்ன தெரியுமா பண்ணாரு? அந்த ஒழித்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒழித்ததானே எலியாவை கோஷிக்கும்படி அங்கே காகத்தை அனுப்பினார். தெய்வ பிள்ளையே, ஹல்லேலூயா. காகத்தை மாத்திரம் அனுப்பினாரா? அங்கே ஆற்றிலே தண்ணீரை கட்டளையிட்டார். நான் யோசித்து பார்த்தேன், ஏன் தெரியுமா காகத்தை அனுப்பினாரு? மனிதனை அனுப்பியிருந்தால் அந்த மனிதன் ஆகாரம் கொடுக்கிற மாதிரி கொடுத்துட்டு கொஞ்சம் எதிரிட்ட பணத்தை வாங்கி எலியா தீர்க்கதரிசியை காட்டி கொடுத்திருப்பான். மனிதனுடைய குணம் காட்டி கொடுக்கும் குணம், என் அப்பாவின் குணம் தீங்கு நாட்களை ஒழித்து வைத்து பாதுகாக்கிறவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயப்படாதீங்க, பெருங்காற்றை பார்த்து பயப்படாதீங்க, ஆகாப் ராஜாவை பார்த்து பயப்படாதீங்க, ஏசேபரை பார்த்து பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை ஒழித்துக் கொள்ள சொன்னா ஒழித்துக் கொள்ளுங்க. அங்கே உன்னை போஷிக்க காகம் உண்டு, அங்கே உன்னை போஷிக்க நீர் ஊற்றி உண்டு. சரி, காகம் சாப்பாட கொடுத்து முடிச்சிச்சு, தண்ணி கேட்டாட்டுல வச்சிச்சு, விட்டுட்டாரா? ஏன்னா அவரு சொன்னனால எலியா ஒழித்துக் கொண்டார். அங்கே உதவிக்கு கட்டளையிடுகிறார். தெய்வ பிள்ளையே, இந்த காலையில நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அப்பா உங்களை தீங்கு நாட்களை ஒழிச்சு வைக்கிறது மாத்திரம் இல்ல, உன் அப்பா ஆற்றுல நீர்ல ஆற்றுல தண்ணி வற்றி போனாலும் காகத்துக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு இறைச்சி அப்பா இல்லாட்டாலும் உங்களுக்காக ஒரு விதவையை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஐயோ என் வாழ்க்கையில் இது நடக்கிறதே இல்ல, இந்த நாட்டிலே என்னுடைய மூத்த மருமகனுக்கு டிரான்ஸ்பர் போட்டுட்டாங்க, நாளை தினத்தில் அவர்கள் திருவண்ணாமலையில ஜாயின் பண்ண வேண்டும். நான் ஜெபித்துக் கொண்டு ரொம்ப ஒரு நாள் மன்னித்த மனம் உடைந்து அழுது ஜெபித்தேன். அப்பொழுதுதான் கர்த்தர் எனக்கு இதை சொன்னார். தீங்கு வருது உங்களுக்கு தெரியுமா? உங்க பிள்ளைகளுக்கு தீங்கு வருது உங்களுக்கு தெரியுமா? ஆனா ஆண்டவருக்கு தெரியும். நீங்க படுத்திருப்பீங்க, உங்க பக்கத்துல விஷம் சேர்ந்து இருக்கும், நீங்க தூங்கிட்டு இருப்பீங்க, ஆனா ஆண்டவரின் வாயை கட்டி போடுவார்கள். நான் சொன்னேன், ஏதோ ஒரு பெரிய பிரச்சனைக்கு வரப்போகுது, கர்த்தர் தீங்கு நாளுக்காக அங்கே கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. அந்த தீங்கு கடக்கு வர கர்த்தர் அங்கே ஒரு கேரி தாய்க்காக திருவண்ணாமலை வைத்திருக்கிறார் என்று சொன்ன தெய்வ பிள்ளையை என்னை கேட்கிறாருங்க. தெய்வ பிள்ளைகளை சில நேரத்துல உங்களுக்கு இஷ்டமே இல்லாத இடத்துல ஆண்டவர் கொண்டு வச்சிருக்கிறாரா? உங்களுக்கு இஷ்டமே இல்லாத பாதையில நடத்துறாரா? இல்ல, கவலைப்படாதீங்க. அவர் ஒழித்து வச்சா உனக்கு காகம் உண்டு, அவர் ஒழித்து வைத்தா ஒரு ஆற்றுல தண்ணி உண்டு, காகமும் மாறிடுச்சு, தண்ணீரும் கட்டி போச்சு. பயப்படாதீங்க, மாவு செலவழிந்து போகும், பஞ்சம் தீர்வ உன்னை கோஷியக்கூடிய உதவிகளை கற்றுக்க வராமே சொல்லுவோமா? ஆமே சொல்லுவோமா? அடுத்ததாக நான் வருகிறேன். உன்னை மறைத்து வைத்தான்.
உங்களை ஒழித்து வைத்தார். அடுத்ததாக உங்களை உயர்த்த போகிறார். இவர்களையே அவர் உயர்த்துவார். இத்தனை இந்த வருஷம் அந்த சபைக்குள்ள வந்திருக்கிறீங்களா? இயேசுவை ஆராதித்துக் கொண்டு என் வாழ்க்கையில உயிர்வு இல்லைன்னு சொல்லி கவலைப்படுறீங்களா? தீங்கதானே நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன், பெருங்காற்றை தானே நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன், புயல் காற்றையும் வெள்ளத்தை தானே நான் பார்க்கிறேன், எனக்கு ஒரு கேரித்தாரி இல்லையே, எனக்கு காகம் இல்லையே என்று கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீங்களா? தேவ பிள்ளையே, தாழ்மையுள்ள வாழ்க்கையை இன்றைக்கு கற்று முடிவு கட்டுகிறேன். உன்னுடைய வற்றின கேரி காற்றுக்கு கற்று ஒரு முடிவு உண்டாக்குறேன் என்று சொல்கிறார். உன்னுடைய அப்ப குறைவுக்கு இன்றைக்கு கற்று ஒரு முடிவு உண்டாக்குறேன் என்று சொல்கிறார். அவர் அந்நாள் சொல்கிறார்கள், 1 சாமுவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலே அவர் எளியவரை குப்பையிலிருந்து எடுத்து அவனை உயர்த்துகிறார். தேவ பிள்ளையே, குப்பையின் நிலவரத்தில் இருக்கிறீங்களா? உங்களுடைய பொருளாதாரத்தில் நீங்கள் வறட்சியா இருக்கிறதுனால நம்மளை ஏளனமாய் பேசுகிற ஜனத்தின் வார்த்தைகள் காதுகளை வந்து ஒழித்துக் கொண்டிருக்கிறதா? உங்களுடைய வியாதியை நிமித்தமாக நீங்கள் குழம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? உங்க கடன் பிரச்சனையினால, கடன் கொடுத்ததுனால நீங்கள் தலைகுனிந்து இருக்கிறீங்களா? தேவ பிள்ளையே, கர்த்தருடைய உயர்த்தும் காலம் வந்து விட்டது. ஹல்லேலூயா! கர்த்தருடைய உயர்த்தும் காலம் வந்து விட்டது. ஹல்லேலூயா! கண்மலையின் மேல் உயர்த்த போகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் தைரியமாக சொல்லலாம், நான் பயப்பட வேண்டியது இத்தனையும் தாவீது ராஜா தன் வாழ்க்கையில ருசித்து பார்க்கிறார். ஆண்டவர் தன்னை ஒழித்து வைத்ததை ருசித்து பார்த்தார். ஆண்டவர் தன்னை மறைத்து வைத்ததை ருசி பார்த்தார். ஆண்டவர் தன்னை உயர்த்தினதை ருசி பார்த்தார். ஹல்லேலூயா! மாட்டுகளை வைத்துக் கொண்ட தாவீது, குடும்பத்தாராலே புறக்கணிக்கப்பட்ட தாவீது, மாமனாராலே துரத்தி அடிக்கப்பட்ட தாவீது, அப்பா இயேசுவால் உயர்த்தப்பட்டார். ஹல்லேலூயா! ஏனென்று சொன்னால் அவருக்கு உபத்திரங்கள் வரும்போதும், கஷ்டங்கள் வரும்போதும் அவர் அப்பாவின் பாடத்திலே காத்திருந்த வேளையிலே அவர் அவருடைய கூடாரம் என்றதான அந்த செட்டையின் மறைவிலே மறைத்து, செட்டையிலே ஒழித்து, அருமையான தேவ பிள்ளைகளை அவர் உயர்த்தினார். என் செய்தியை கேட்ட ஒரு யாவரையும் கர்த்தர் உயர்த்த போகிறார். தீங்கு நாட்களை பார்த்து நீங்க இனி பயப்படாதீங்க. தீங்கு நாட்கள் எந்த விதத்தில் வரும் என்று தெரியாது. கர்த்தர் உங்களோடு இந்த வசனத்தின்படி தம்முடைய கூடாரத்திலே உங்களை மறைத்து, உங்களை ஒழித்து, உங்களை உயர்த்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிதாவை அருமையான வழக்காற்றுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் சங்கீதக்காரன் சொன்ன வாக்கின்படி ஆண்டவரே, அருமையான பிள்ளைகளை அந்த பகைவர்களுக்கு, அந்த சத்துருக்களுக்கு மத்தியில் ஆண்டவரே அவர்களை ஒழித்து வைத்து பாதுகாப்பு தேவனாய் இருக்கிறேன் என்பதை நாங்கள் கேட்க உதவி செய்தேன். நீர் ஒழிய சொன்னேன், ஒழித்து வைத்து மறைந்திருக்க சொல்லி உயர்த்தும்படியாய் சித்தம் கொண்டிருக்கிறேன். அதற்காக நன்றி. பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. பேசின மகனை ஆசீர்வதியும். இன்னும் அநேக வெளிப்பாடுகளை கொடுத்து உயர்த்தும்படியாக சொல்லிக்கிறேன். இந்த தேவ வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளையும் மேலும் தேவ ஆசீர்வாதம் நிரம்பி வரும்படியாக சொல்லிக்கிறோம். ஒருவேளை இந்த நாட்கள்ல ஒளிந்திருக்கிற காலமாக இருக்கலாம், ஒருவேளை ஒளிந்திருக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்கலாம், அல்லது மறைந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பமாக இருக்கலாம். ஆனால் இதற்கு பிறகு ஒரு உயர்த்துகிற காலம் வருகிறது. அந்த காலம் இந்த காலம் என்பதை அறிந்திருக்கிறோம்ப்பா. இந்த பிள்ளைக்கு ஒரு உயர்வு வரப்போகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உயர்வு வரப்போவதற்காக ஸ்தோத்திரம். கேட்டுக்கொண்ட அன்பான தம்பியே, தங்கச்சியே, தகப்பனே, உங்களுக்கு ஒரு உயர்வு வரப்போகிறது. அண்ணால உயர்ந்த தேவன் உங்களையும் உயர்த்த போகிறார். உங்களுடைய ஒளிவு கொஞ்ச நாள் தான். நீங்கள் ஒளிந்து கொண்டது கொஞ்ச நாள் தான். நீங்கள் மறைந்து கொண்டது கொஞ்ச நாள் தான். நீங்கள் உயர்ந்து எல்லாருக்கும் முன்பாக காட்சி அளிப்பது நிரந்தரமாக இருக்கும். இந்த வார்த்தைக்காக நன்றி. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.